தொடர்ந்து பேசுவோம் என்ற விவாதத்தில் பேசிக் கொண்டிருந்தோம். பல கோடி ரூபாய் நிலங்களுடைய ஏரி குளங்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் அரசியல் பின்னணி வாய்ந்தவர்கள், கல்வியாளர்கள் என்று தாங்களை சொல்லிக் கொள்கின்றவர்கள். இன்றைக்கு கருப்பு ஆடுகளாய் பல இடங்களில் ஏரி குளங்களை கையகப்படுத்தி அந்த இடங்களில் நிலபுலங்களை வைத்துக் கொண்டு கல்லூரிகளை நடத்தி கொண்டிருப்பதால் பல இடங்களில் நீர்நிலை ஆதாரங்கள் இன்றைக்கு மறைந்து போயிருக்கிறது என்பதான விஷயம் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அரசு துறையினுடைய கவனிக்க வேண்டிய இந்த துறையும் சில நேரங்களில் இந்த கருப்பு ஆடுகளுக்கு துணை போகிறது என்பதான ஒரு நிலை பார்த்திருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு அதிகமான மழை வந்திருக்கிறது. இன்னும் தொடர்ந்து மழைகள் வந்தால் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்கள் அல்லது குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவு ஸ்தம்பிப்பை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், இந்த நீர்நிலைகள் இன்றைக்கு பல ஏரிகள் இன்னும் நிரம்பாமல் இருக்கிறது. பல ஏரிகள் நிரம்பியதான சில விவரங்கள் அறிவிக்கப்பட்டாலும் கூட ஒரு எல்லைக்கு மேல் நீர்நிலைகள் நிரம்பி இருக்கிறது. எனவே நீர்நிலைகளை அங்கு இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்களை சுவர்களை உடைத்து விடுகிறார்கள், அதனால் வெள்ளம் புகுந்து விடுகிறது என்ற நிலை இருக்கிறது என்று சொன்னால், இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் மீது களை எடுப்பதற்கு அரசு இயந்திரங்கள் இன்னும் விழிப்போடு சிறப்பாக செயல்படும் என்ற நம்பிக்கை உங்களை போன்றவர்களுக்கு உண்டா? இந்த நேரத்தில் இந்த களை எடுக்கிறது அதெல்லாம் பண்ணோம்னா வீணாக மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி தான் டெவலப் ஆகும். ஏன்னா எல்லாருமே வெள்ளம் சூழ்ந்த சூழ்நிலையில் இருக்கிற போது அவன் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள இடையிலே தடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை இடித்து தள்ளி வெள்ளத்தை வெளியேற்றுகின்ற சூழல் இருக்கிறது. இல்லை, ஒருவர் தன்னுடைய சுயலாபங்களுக்காகவும் ஒரு 10 பேருடைய வாழ்வாதாரத்திற்காகவும் தங்களுடைய பாதுகாத்துக் கொள்வதற்காக அப்படி அனுமதி இல்லாமல் உடைத்துக் கொள்வதனுடைய விளைவு ஊருக்குள்ளே மொத்தமாக தண்ணி வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. இன்றைக்கு வடிப்பாக்கம், வேளச்சேரி போன்ற இடங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். அப்படியே வெள்ளக்காடாகவே காட்சியளிக்கிறது என்று சொன்னால், இப்படி ஆக்கிரமிப்பாளருடைய அத்துமீறலுடைய விளைவுதான் என்பதான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அது தேவை வர்ற போது சட்டத்தை பத்தி கவனிக்க மாட்டானுங்க. தன்னோட உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காக வர வேண்டிய ஒரு சூழல் வந்ததுன்னா இடிச்சு தள்ளுறாங்கன்னா அப்புறம் அரசு பாதுகாப்பு தர வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் அரசுக்கு ஆதரவா பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது எல்லோருக்குமே. அதை திமுக கழகம் செய்கிறது. கலைஞர் சொல்லி இருக்கிறார், தளபதி போய் 1 கோடி ரூபாய் அரசுக்கு கொடுத்து அரசாங்கம் செய்யக்கூடிய நடவடிக்கைகளுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துழைக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். நாளைக்கு இவர்கள் ஆட்சிக்கு வரலாம், அவர்கள் வரலாம், யார் வந்தாலும் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்திலே தவறு செய்தவர்கள் கருப்பாடுகள் யார் என்று பார்த்து அவர்களை நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரம் வேறு நேரத்திலே தான் எடுக்க முடியும். இந்த நேரத்திலே போய் எடுத்தால் அது வீணான ஒரு பிரச்சனையை உருவாக்கி பாதுகாப்பு செய்ய வேண்டிய நிலையிலே மாற்றம் வந்துவிடும். இல்லை சார், இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த மட்டும் புற்றீசல் போல் பெருகி இருக்கிறார்கள் ரியல் எஸ்டேட் அதிபர்கள். இந்த புற்றீசல் போல் பெருகி இருக்கக்கூடிய கல்லூரியாளர்களும் ரியல் எஸ்டேட் அதிபர்களும் இந்த ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய பல இடங்களில் நீர்நிலைகளை எல்லாம் சூறையாடி இருக்கிறார்கள் என்ற யதார்த்த நிலை அரசுக்கு நிச்சயம் தெரியுமா தெரியாதா என்பதுதான் நிச்சயம் தெரியலாம். தெரிய வந்துதான் ஒரு நடவடிக்கை எடுத்தார்கள். ஓரிரு கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுத்தார்கள். பிறகு என்ன நடந்ததோ தெரியவில்லை. நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். பிறகு அப்படியே அது கிடப்பிலே போடப்பட்டு விட்டது. இந்த விஷயத்திலே இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தால் ஏற்கனவே ஆண்ட திமுக தவறு செய்கிறது என்று சொல்லுவார்கள். திமுக நடவடிக்கை எடுத்தால் அண்ணா திமுக உடனடியாக தவறு செய்கிறது என்று சொல்லுவார்கள். இந்த நிலைகள் எல்லாம் மாறி ஒரு பொது நோக்கம், பொது சிந்தனை வளர வேண்டும். இன்றைக்கு ஊடகங்கள் பெரிய அளவிலே வந்துவிட்ட காரணத்தால் யார் வேண்டுமானாலும் நேரடியாக ஊடகத்திலே விஷயங்களை சொல்லுகின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதனால் என்னவென்றால் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லிவிடுகிறார்கள். இன்றைக்கு ஆளும் கட்சி செய்ய வேண்டிய சேவைகளை செய்கிறது. அதை தவறு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பிரதான கட்சி என்று எடுத்துக்கொண்டால் திமுக சொல்லலாம், தேமுதிக சொல்லலாம், இன்னும் ஓரிரு சிறு கட்சிகள் சொல்லலாமே ஒழிய எல்லா கட்சி தலைவர்களும் எழுந்து கொண்டு ஒரு குறைபாடுகளை சொல்லுவது, இதிலேயே அரசியல் பண்ணுவது, வரிந்து கட்டி கொண்டு 2 பேரும் சண்டை போட செய்கின்ற இந்த நிலைகளை எல்லாம் இந்த அரசியல் தலைவர்கள் மாற்றியாக வேண்டும். ஒரு பொது சிந்தனை வர வேண்டும். இந்த இடத்திலே நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்று சொல்லுகின்ற திமுகவை போன்ற மனோநிலையை எல்லோரும் பெற்றாக வேண்டும். இவர் சொன்னாரே, கூவத்திலே ஒருவர் சென்று அங்கே தலை சீவி குளித்து விட்டு தலை சீவி அதிலே முகத்தை பார்த்தேன் என்று சொன்னாரே, அந்த நிலை மீண்டும் வர வேண்டும் என்பதற்காக கலைஞர் அவர்கள் அப்பொழுது கூவத்தை சுத்தப்படுத்துகிறோம் என்று சொல்லி ஒரு பெரிய மூவ் பண்ணி செய்தார்கள். அன்றைக்கு ஒரு 5 கோடி ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகை. அந்த காலகட்டத்திலே 70ஆம் ஆண்டு காலகட்டத்திலே ஒரு பெரிய வேலையை செய்தார். கோவத்திலே நதிகள் படகு விட போகிறேன் என்றெல்லாம் சொல்லி இருந்தார்கள். அப்பொழுது கூட காங்கிரஸ்காரர்கள் எங்கே ஒரு பெரிய புகழடைந்து விடுவார்களோ என்று சொல்லி அவர்கள் சட்டமன்றத்திலே ஒரு கேள்வியை கேட்டார்கள்.
சட்டமன்ற இது கூவத்திலே நீங்கள் திறந்துவிட்ட காரணத்தால் முதலைகள் வருகிறதாமே, முதலை வருகிறதாமே என்று கேட்டபோது உடனே கலைஞர் எழுந்து அவருக்கே உரிய நகைச்சுவையோடு 5 கோடி முதலை போட்டிருக்கிறேன், நீங்கள் அந்த முதலை சொல்லுகிறீர்களா இல்லை கடல்ல இருந்து வரக்கூடிய முதலையை சொல்லுகிறீர்களா என்று கேட்டார்கள். இப்படி அவர் செய்கின்ற முயற்சிகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இது போன்ற வெள்ளம் வந்த நேரத்திலே நதியிலே நடந்து சென்று எங்கள் நந்தனம் பகுதியிலே வந்தபோது அவரை நடந்து வேஷ்டியை மடித்து கட்டி கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்தார்கள். அதுபோலவே அம்மா அவர்களும் வர வேண்டும் என்று நாம் கேட்கக்கூடாது. ஏனென்றால் அவருடைய சூழ்நிலை, அவருடைய வயது, மற்ற பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கின்ற போது அதை கேட்காமல் அரசு இதற்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும். அதைத்தான் தளபதி அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய உதவித்தொகையை அன்றைக்கே நீங்கள் கேட்டிருப்பீர்களே ஆனால் 9ஆம் தேதி 10ஆம் தேதியே மத்திய சர்க்காரிடம் கேட்டிருப்பீர்களே ஆனால் இன்னும் அதிகமாக கிடைத்திருக்கும் என்கின்ற கருத்தை சொல்லுகின்ற போது அதிலே உள்ள நியாயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். வீம்பாக நாம் அரசியல் பண்ணாமல் இப்பொழுது எல்லோரும் சேர்ந்து மக்கள் பாதித்திருக்கிறார்கள், அவர்களுக்கு தீர்வு காண வேண்டும். அந்த தீர்வை செய்யக்கூடிய அரசிற்கு எல்லா கட்சிகளும் ஆதரவாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு தான் எங்கள் சிறுபான்மை சமூக புரட்சி இயக்கத்தினுடைய நிலைப்பாடு. ஆகவே இதிலே அரசியல் பண்ண வேண்டாம். ஆனால் நிலத்தை ஆக்கிரமித்திருக்கக்கூடியவர்கள் யார் என்று அரசுக்கும் தெரியும், எதிர்க்கட்சிகளுக்கும் தெரியும். தங்களுக்கு வேண்டியவர்கள் என்கின்ற காரணத்திற்காக சொல்லாமல் இருக்கக்கூடாது, யாரும் சொல்லாமல் இருக்கக்கூடாது, செய்யுங்கள். ஆனால் செய்தவுடனே என்ன நிலைமை ஏற்படும் என்று சொன்னால் உடனே ஹைகோர்ட்டில் போய் ஒரு ஸ்டே ஆர்டர் ஒன்று வாங்கி விடுவார்கள். இங்கே கிடைக்கவில்லை என்று சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டிலே வாங்கி விடுவார்கள். ஆக ஒரு தடையை அரசு ஏற்படுத்த முனைந்தாலும் அதை தடுப்பதற்கு நீதியே இன்றைக்கு துணையாக இருக்கிறதோ என்கின்ற அச்சம் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் சொன்னதை போல நீதிமன்றத்துக்கு உடனடியாக சென்று விடுகிறார்கள். கடந்த காலங்களில் அப்படிப்பட்ட சில நடவடிக்கைகள் எடுத்த பொழுது அவர்கள் நீதிமன்றத்துடைய மேல்முறையீடு சென்று தங்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்கிறார்கள் என்பதை மறுக்க முடியாது. என்றாலும் கூட தெரிந்தே ஒரு விஷயத்தை செய்கிறவர்கள் எப்படி சமூகத்தின் ஒரு மிக அந்தஸ்தை பெற்றவர்களாக இருக்க முடியும்? ஒரு தவறு, இந்த இடம் நமக்கு தெரியும், இது 4 பொது சமூகத்தினுடைய தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய இடம் என்று தெரிந்தும் அந்த இடத்திலே கட்டடம் வைத்துக் கொண்டு இவர்கள் எல்லாம் பெரிய கல்வி முதலாளிகள் என்று சொல்லி தங்களை தாங்களே பெரிய சொல்லி காலரை உயர்த்திக் கொள்கிறார்கள். இன்றைக்கு டாப் 10 கல்லூரி என்று சொல்லி சுய விளம்பரங்களை தாங்களே செய்து கொள்கிற பல மோசடி கல்லூரி நிறுவனங்கள் இன்றைக்கு தண்ணீரில் முழுகி இருக்கிறது. எத்தனை கல்லூரி நீங்கள் டாப் 10 கல்லூரிகள் என்று சொல்லுகிற கல்லூரி வளாகமே இன்றைக்கு தண்ணீரால் நிரம்பி கிடைக்கிறது என்ற ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால் இந்த கல்லூரியாளர்கள் நாளைய சமுதாயத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய எதிர்கால சன்னதிகளை அடித்தளம் எடுக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனங்களுடைய நிலையாளர்கள் தங்களுக்கு வருமானம் வந்தால் போதும், எப்படியாவது பிணக்குழியிலாவது தங்களுடைய கட்டிடங்களை நினைத்து தங்களுக்கு வருமானம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற இப்படிப்பட்ட ஒரு கருப்பு ஆடுகளை களைவதில் அரசு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்பதான நம்பிக்கை உங்களுக்கு உண்டா? எடுக்கணுங்க. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த காலேஜ் எல்லாம் தண்ணீர்ல மிதந்துட்டு இருக்குன்றீங்க. அது எல்லாமே கால்வாய் போற இடம். அந்த தண்ணி எல்லாம் கூவ நதிக்கு வர்றது, பக்கிங்காம் கால்வாய்க்கு வர்றது, அடையார் கால்வாய்க்கு வர்றது, அங்கிருந்து அதிகமா உபரியா போற நீர் கடல்ல போய் கலக்கிறது. இதுதான் நாம வச்சிருந்தது. சார் ஒரு கருத்தை நல்லா சொன்னார். குளத்துல இப்போ ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, நாங்க கிரிக்கெட் விளையாட போவோம், 1 மணி நேரத்துல முழங்காலுக்கு மேல இருக்கிற தண்ணீர் வடிஞ்சு போவோம், அது மயிலாப்பூர் குளத்துக்கு. எப்படிப்பட்ட ஒரு ஆதாரமான ஒரு நிலையை அன்றைக்கு செய்திருந்திருக்க பாருங்க. சார் நல்ல அருமையான கருத்தை இங்க பதிவு பண்ணார். நீங்க அப்போ கோயில் குளங்கள் எதற்கு பயன்பட்டிருக்கிறது? வடிகாலாக பயன்படு. அந்த நீர் குளத்துக்கும் இருந்திருக்கிறது. குளத்துக்கு போறது இந்து மதத்தினுடைய நம்பிக்கையினுடைய ஆழமாகவும் அந்த குளம் இருந்திருக்கு. இப்படி பல வகையில் இருந்தவைகள் இன்றைக்கு அங்க அவர் சொன்னார், ஒரு பெரிய பில்லரை போட்டு அந்த தண்ணி போறத தடுத்துட்டாங்க. இன்னைக்கு அந்த ஸ்கூல்ல முழங்கால் தண்ணி வந்ததுன்னா அப்படியே நிக்குது. அந்த காலேஜில் போகக்கூடிய எல்லா கால்வாயும் தடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 100 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர் ஒவ்வொருத்தரும் அரசாங்க இடத்தை வளைத்து போட்டிருக்கிறார்கள். இது நீங்க போய் பார்க்கணும். புறநகர்ல இன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல வேளச்சேரி, அந்த நம்ம அந்த பக்கம்லாம் இருக்கு. சென்னையினுடைய புறநகரம் முழுவதும் வியாபாரிகளின் கையில் சொர்க்க பூமியாய் மாறிவிட்டது. இந்த இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜினுடைய காரணமாக தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர், அதை அரசாங்கம் உள்ள போய் இவங்க அந்த கால்வாயை மறித்திருக்கிறார்களா? தண்ணி போகக்கூடிய இடங்களை வழிமறித்து பில்டிங் கட்டி இருக்கிறார்களா? எத்தனை ஏக்கர் புறம்போக்கு நிலங்களை ஆக்கிரமித்திருக்கிறார்கள்? அதெல்லாம் கையகப்படுத்த வேண்டும். இவங்க நீங்க சொன்னீங்க கோர்ட்டுக்கு போறாங்க. சார் லியாகத் அலி கான் சார் ஒரு கருத்தை சொன்னார். நீதி அவங்களுக்கு துணை போதுன்ற சந்தேகம் எனக்கு கூட இருக்கு. அவருக்கு இருக்கிற அந்த சந்தேகம் எனக்கு கூட இருக்கு. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. காரணம் என்னவென்று சொன்னால், நீங்க சொல்றீங்க மக்களுக்காக தான் அரசாங்கம், மக்களுக்காக தான் எல்லாமே. ஆனா யாரோ ஒரு 10 பேர் டாப் 10 கல்லூரி அப்படின்னு இவங்களே விளம்பரப்படுத்திக்கிட்டு வானளாவிய கட்டடங்களை கட்டிட்டு பேங்க்ல பணத்தை வாங்கிட்டு, எல்லா பேங்க்லயும் பணம் வாங்கிட்டு கட்டுறதே கிடையாது இந்த கல்வி கொள்ளையர்கள்.
என்ன கார் தெரியுங்களா எல்லாம் போறான் அந்த கல்வி கொள்ளையர்லாம் எல்லாம் 2 கோடி 3 கோடிங்கிறான். நமக்கு தெரு கோடி கூட தெரியல, எல்லாம் கோடியில போறானுங்க. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்காக இன்றைக்கு அரசாங்கம் விட்டு கொடுக்க கூடாது. இன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருக்கவங்க அப்படி ஒன்றும் விட்டு கொடுக்குற ஆள் கிடையாது. அவங்களுடைய நாலேஜுக்கு போச்சுன்னா அவங்க அதே தான் கலைஞர் கூட நான் குறை சொல்ல மாட்டேன். மக்களுக்காக அவர் நிறைய செஞ்சிருக்காரு. இதெல்லாம் அவங்க கவனத்துக்கு கொண்டு போகணும். அதிகாரிகள் என்ன பண்றாங்க, அதிகாரிகள் மட்டத்தில் அதையெல்லாம் மூடி மறைத்து விட்டு இது போன்ற நிலைகள் வரும்பொழுது, கடந்த காலத்துல கூவ நதியில தண்ணி போகாததுக்கு காரணம் மழை வந்த போது தான் கண்டுபிடிச்சாங்க. அப்பதான் ஒரு கல்வியாளர், நான் கல்வியாளர்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சு அவர் எங்கெல்லாம் ஓடி ஒளிஞ்சாருன்னு தெரியும். ஆக்ரால இருந்தாரு, நாக்பூர்ல இருந்தாரு, எல்லாத்துலயும் இருந்தாரு. கடைசியில கோர்ட் வந்து அவருக்கு முன்ஜாமீன் கொடுத்ததுனால இன்னைக்கு உலா வந்துகிட்டு இருக்கு. இல்ல சார், நீங்க சொன்னது போல இன்றைக்கு அரசியல் பின்னணி வாய்ந்தவர்கள், அரசியல் பலம் கொண்டவர்கள் ஏதோ ஒரு சில காரணங்களாக ஒரு பெரிய போர்வைகளை போர்த்தி கொண்டு இப்படி சமூகத்தினுடைய நல்ல மனிதர்களாக தன்னை காட்டிக்கொண்டு செய்வதெல்லாம் அரசுக்கும் எதிரான சில விஷயங்கள் அப்படி செய்யறாங்கன்றீங்க. அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு அரசாங்கமும் தன்னுடைய கடமை சிலவற்றை செய்ய வேண்டும். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கடலூர் வந்து தமிழகத்தினுடைய வடிகால் பகுதி. தமிழகத்துல மழை பெஞ்சதுன்னா தண்ணி வடிஞ்சு போற வடிகால் பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா கடலூர். அந்த கடலூரை மையமா வச்சுதான் நம்முடைய தாக்குதல் எப்பவுமே நடந்துட்டு, இயற்கை எப்பவுமே கடலூரை தான் தாக்குது. அதற்கு இந்த அரசாங்கங்கள், அப்போ சார் வந்து வருத்தப்படக்கூடாது, லியாகத்தலிக்கான் திராவிட இயக்கங்கள் அதற்குண்டான முயற்சி எடுக்கலைன்ற ஒரு வருத்தமான பதிவை நான் செய்ய விரும்புகிறேன். என்ன காரணம்னா அங்கே பார்த்தீங்கன்னா 100கணக்கானவர்கள் இறந்து போனார்கள். இங்கே வீராணம் ஏரி ஒன்று இருக்கிறது. அதுக்கு வந்து நாம் புழலரிக்கு தண்ணியை பைப் லைன் வழியாக கொண்டாந்துருக்கோம். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயிகள்லாம் தொடர்ந்து போராட்டம் நடத்துகிறாங்க. என்னென்னா வீராண ஏரியிலேருந்து நாங்கள் தண்ணி எடுக்க முடியல, எங்களால் விவசாயம் பண்ண முடியல, சென்னைக்கு நீராதாரமாக அது குடிநீர் ஆதாரத்துக்கு போகிறதுன்றாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வீராணம் போன்றே எங்கே காலியாக இருக்கும். நீங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் மரப்புறம்போக்குன்னு சொல்லி பல இடங்கள் இருக்கும். அந்த இடம்லாம் மரம் தன்னால் வளர்ந்து கிடக்கும், காட்டு மரங்கள் வளர்ந்து கிடக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி போய் அப்படியே தேங்கி நிற்கும், யாருக்கும் பாதிப்பு இருக்காது. அந்த இடத்துல தேங்கி நிற்கும் போது அது நிலத்தடி ஆதாரத்திற்கான நீராக அது இருக்கும். அதெல்லாம் இப்போ இல்லவே இல்லை. அதெல்லாம் இந்த கல்வி கொள்ளையர்கள் எடுத்துட்டாங்க. எடுத்து எல்லா இடத்துலையும் காலேஜ். நீங்க குக்கிராமத்துல போங்க, ஒரு இன்ஜினியரிங் காலேஜுங்க, என்னென்னவோ சொல்றான், என்னென்னவோ பேர், அவனுக்கு என்ன சினிமால எப்படி பேர் வைக்கிறாங்க அந்த மாதிரி காலேஜுக்கு பேரை வச்சு காலேஜ் கட்டிடுறான். இப்போ அந்த நீராதாரங்கள் போய் தேங்கி நிற்கக்கூடிய இடங்கள்லாம் இன்னைக்கு காணாம போயிடுச்சு. அதெல்லாம் இல்லவே இல்லை, சுத்தமா இல்லை. இதெல்லாம் வந்து அந்த வடிகால் பகுதியான கடலூரை வந்து இன்றைக்கு பாருங்க, விஞ்ஞான உலகம், நவீன உலகம், விண்வெளியில வாழலாமான்னு நம்ம பாட்டிருக்கோம். கடலூர்ல வாழ முடியாம போயிடுச்சு. விண்வெளியில போய் வாழ்றதுக்கு பதிலாக கடலூர்லயே வாழ முடியல. கடலூர்ல எப்படிப்பட்ட பொறியாளர்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க. 65% இளைஞர்கள் படித்திருக்கிறார்கள், 30% பொறியாளர்கள் இருக்கிறார்கள், விதவிதமான கண்டுபிடிப்புகளை பிடிக்கிறார்கள். ஆனால் கடலூரை மக்களை காப்பாற்றுவதற்கு ஒரு பொறியாளர் கூட இல்லையா? ஆகவே இந்த அரசாங்கம் என்ன செய்யணும், மிகப்பெரிய தேர்ந்த பொறியாளர்களை அழைத்து, இந்த கடலூர் வடிபகுதியாக இருக்கிறது தமிழகத்தினுடைய நீர் வடிகால் பகுதி, அந்த நீர் வடிகால் பகுதியை எங்கு கொண்டு போய் சேர்க்கலாம், எங்கு கொண்டு போய் அதை சேர்க்கலாம் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல், அதற்கு ஒரு வீராணம் போன்ற ஒரு ஏரியை உருவாக்கலாமா? இந்த மரப்பட்டா என்று சொல்கிற, ஏன் அதுக்கு எவனாவது ஒரு கல்வி கொள்ளைய இன்ஜினியரிங் காலேஜ் இடிச்சு தள்ளிட்டு கூட நீங்க அந்த உருவாக்குங்கன்ற, நான் உருவாக்கி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள், அதுதான் என்னுடைய வேண்டுகோள். நிச்சயமாக இன்றைக்கு பல ஆக்கிரமிப்பாளர்களிடம் சிக்கி இருக்கிறது. அன்று அந்நியர்களிடம் நாம் இந்தியா சுதந்திரம் பெறாமல் மாட்டிக்கொண்டு சிக்கி தவித்தது. இன்று அந்நியரிடமிருந்து கொள்ளையரிடம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். கல்வி கொள்ளையர்கள் என்ற பெயரில் இன்றைக்கு பல நிலையங்களை கையகப்படுத்தி கொண்டு ரியல் எஸ்டேட் அதிபர்கள் என்று தாங்களை சொல்லிக் கொள்ளுகிற பல மோசடி மன்னர்களிடம் இன்றைக்கு அரசு நிலங்களும் அரசுக்கு விரோதமான மக்களின் பொதுமக்களுக்கு பல்வேறு விதமான நீர்நிலைகளை ஆதாரமாக வைத்துக் கொள்கிற நீர்நிலைகள், குளங்கள், ஏரிகள், கண்மாய்களை எல்லாம் வளைத்து போடுகிற இந்த கருப்பாடுகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான். எதிர்காலங்களில் இப்படிப்பட்ட மழைகள் நமக்கு கிடைத்தால் அந்த மழை நீர்கள் தேக்குவதற்கான நீர்நிலை தேக்கங்களை ஆதாயமாக்கிக் கொள்வதற்கான அரசும் துரிதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதான பதிவுகளையும் இங்கு முன்வைத்திருக்கிறார்கள். என்றாலும் கூட நிகழ்ச்சி நிறைவாக, இனி வருகின்ற காலங்களில் இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் மீது ஒரு தனி கவனம் அக்கறையும் அரசு எடுக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். ஒரு வரி, தமிழ்நாடு பூரா இருக்கிற நீதிமன்றங்கள்ல நில ஆக்கிரமிப்பு சார்ந்த வழக்குகள் என்னென்ன இருக்குங்கிற லிஸ்ட் எடுக்கணும். இதை துரிதப்படுத்தி நிலத்தை வாங்கணும். இந்த வழக்குகளில் அரசாங்கம் சார்பாக ஆஜராகிற அட்வொகேட்டுக்கும் எதிரிகளுக்கும் இடையில் இருக்கிற ரகசிய தொடர்புகளை அறுக்கணும். இதன் மூலமாக அரசாங்கம் அந்த வழக்குகளில் மூலமாக ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்டு அதை நீர்நிலையாக மாற்ற முடியும்.
அதில் முதல்ல கவனம் செலுத்தலாம். நிச்சயமாக மிக அருமையான ஒரு தகவலை பதிவு செய்திருக்கார். உங்களுடைய பார்வை? நீங்க சொல்லி இருக்கிற தலைப்பின் படி பார்க்க போனால் கருப்பு பணத்தை எப்படி வழியே வந்து சில பணக்காரர்கள் கொடுக்க முன் வந்தார்களோ அதை போல கேஸை இலவசமாக பெற்ற பணக்காரர்கள் எங்களுக்கு கேஸ் அரசு உதவி வேண்டாம் என்று வழியை கொடுத்ததை போல இப்பொழுது கல்லூரி தாளாளர்களாகட்டும் தொழில்துறையினுடைய அதிபர்களாகட்டும் அரசு நிலத்தையோ புறம்போக்கு நிலத்தையோ அல்லது ஏரி குளங்களுக்கு தேவையான நிலத்தையோ தாங்கள் ஆக்கிரமித்திருப்பார்களேயானால் அந்த நிலங்களை எல்லாம் வழியை கொண்டு வந்து அவர்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை சிறுபான்மை சமூக புரட்சி இயக்கத்தின் சார்பாக வைத்து அப்படி கொடுக்காதவர்கள் உண்மையிலேயே தவறு செய்திருப்பார்களேயானால் அவர்கள் மீது நீதிமன்ற வழக்கை தொடுக்கலாம் என்கின்ற கோரிக்கை நிச்சயமாக உங்கள் பார்வை? அதாவதுங்க இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நதிகள் தாமிரபரணி ஆகட்டும், கூவ நதி ஆகட்டும், பக்கிங்காம் கால்வாய் ஆகட்டும், இப்படி வைகை நதி ஆகட்டும், இதிலெல்லாம் நம்ம தூர்வாரணும். நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் மணற்கொள்ளர்களை அனுமதிக்கக்கூடாது. அது அரசாங்கம் கையிலே எடுத்து எப்படி தேவையோ எங்கே மண் எடுத்தால் பாதிப்பு உண்டாகாதோ அந்த இடங்களை அடையாளம் கண்டு எடுக்க வேண்டும். இதெல்லாம் எடுத்து பண்ணும்பொழுது இந்த மழை நீரை நாம் தேக்கி வைத்திருந்தால் நீர் மட்டுமல்ல, மின்சாரம் இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. அந்த நதியிலே வரக்கூடிய அந்த நீரிலிருந்து மின்சாரம் தயாரித்திருக்கலாம். மின்சார பற்றாக்குறையும் தீரும், தண்ணீர் பற்றாக்குறையும் தீரும், அயல் மாநிலத்தை நம்பி இருக்க வேண்டிய நிலை இருக்காது. ஆகவே அரசாங்கம் விழிப்புடன் செயல்பட வேண்டும். அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நமக்கும் பொறுப்பு இருக்கிறது. நம் மக்கள் பணத்தில் வரிப்பணத்தில் நாம் சம்பளம் வாங்குகிறோம் என்ற எண்ணம் அவர்களுக்கு உண்டாக வேண்டும். அப்பொழுதுதான் எல்லோரும் சேர்ந்து கைத்தட்டினால்தான் ஓசை வரும். எல்லோரும் சேர்ந்து கைத்தொட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நிச்சயமாக இன்றைய நேயர்களே இந்த விவாதத்தில் பல்வேறு விதமான ஆழமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறோம். அரசியல்வாதிகள், ஆக்கிரமிப்பாளர்கள், போலியான மனிதர்களிடமிருந்து இருக்கப்படுகிற இது போன்ற இயற்கைக்கு எதிராக செயல்படுகிற இந்த விஷயங்களில் அரசும் கூடுதலான கவனங்கள் எடுக்கப்பட வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் களை எடுக்கப்பட வேண்டும் என்பதான பதிவுகளோடு இந்த விவாதத்தில் தங்களுடைய ஆழமான கருத்துக்களை பதிவு செய்த விருந்தினருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி நல்லது நடக்கட்டும், நன்மைகள் பிறக்கட்டும் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி.